வணக்கம் நட்புகளே, தேங்க்யூ ஸோ மச். நம்முடைய மிகப்பெரிய இலக்குகளை அடைவதற்காகவும் நம்ம நிர்ணயித்த குறிக்கோள்களை அடைய முடியும்னு நம்ம மனசை நம்ப வைப்பதற்காகவும் செய்யக்கூடிய பயிற்சி ஒன்றை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ட்ரீம்ஸ் டோன்ட் ஒர்க் அன்லெஸ் யூ டூ. உங்கள் கனவுகளுக்காக நீங்கள் வேலை செய்யலைன்னா உங்கள் கனவுகள் ஒரு காலம் உங்களுக்காக வேலை செய்யாது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்தில் குறிக்கோள்கள் இல்லாத மனுஷனே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்கள்ட்ட ஒரு கோல் நிச்சயம் இருக்கும் அல்லது இருந்திருக்கும். அப்படி குறிக்கோள் இருக்கிற மனுஷனை நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். முதல் நபர்கள்ட்ட குறிக்கோள்கள் வெறும் குறிக்கோள்களாக மட்டும்தான் இருக்கும். அதாவது தன்னுடைய கோலை தன்னால் ஏன் அடைய முடியலன்ற காரணம் அவங்கள்ட்ட இருக்கும். இரண்டாவது நபர்கள்ட்ட தனது குறிக்கோளை அடைவதற்கான திட்டம் இருக்கும். அத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சியிலும் அவங்க ஈடுபட்டு இருப்பாங்க. இப்படி தொடர் முயற்சியின் காரணமாக இறுதியில் என்றாவது ஒரு நாள் அவங்க தன்னுடைய கோலை ரீச் பண்ணுவாங்க. ஆனால் முதல் நபர்கள் தன்னால் ஏன் தன்னுடைய கோலை ரீச் பண்ண முடியலன்ற காரணங்கள் அடுக்கிக்கிட்டே போய் கடைசியில் சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது ஒன்றை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்க. இங்கு பிரச்சனைகளை 2 விதமாக சரி பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஒன்று, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, அது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு நீங்கள் கைவிட்டுட்டாலும் அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அப்போ நம்மளை நாமளே கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இந்த இடத்துல சிலருக்கு ஒரு கேள்வி வரலாம், நேரடியாக பயிற்சிக்கு போயிடலாமே, எதுக்காக இவன் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. உதாரணத்துக்கு, நம்ம புதுசாக ஏதாவது கற்றுக்குறோம் அல்லது வெற்றிக்கான ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதை நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் ஃபாலோ பண்ணால் தான் நம்மால் வெற்றி அடைய முடியும். ஒருவேளை அப்படி ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நம்முடைய இலக்கை அடைகிறது நமக்கு மிக முக்கியமான ஒன்று இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம வெற்றிக்கான ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிறத விட இலக்கை அடைவதில் உறுதியுள்ள நபராக இருக்கமா அப்படின்றதான் மிகவும் முக்கியம். வெற்றி அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற உந்துதல்லையாவது நம்ம அந்த பயிற்சிகளை செய்வோம். ஸோ நம்மளை நாமளே கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குது. நம்ம லட்சியம், கனவு, குறிக்கோள், ஆசை அப்படின்னு ஆசைப்பட்ட ஒன்று உண்மையாகவே நம்ம ஆசைப்பட்ட ஒன்றா? டிசைர் அப்படின்ற பற்றி எரியும் நெருப்பு போல நமது இலக்கை அடைஞ்சே ஆகணுன்ற பெரு நெருப்பு நமக்குள்ளே பற்றி எரியுதா? அப்பேற்பட்ட நெருப்பு யாருக்குள்ளெல்லாம் பற்றி எரியுதோ அவங்க மட்டும்தான் தனது இலக்கை அடைவதில் முழு முயற்சியாக ஈடுபட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட நபராக நீங்கள் இருக்கீங்க இல்லை இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. நம்ம எல்லாருமே பழக்கத்தின் அடிமைகள் தான். ஒருத்தரை நம்ம நல்லவன்னு சொல்கிறோம் அப்படின்னா அவர் நாட்பட நல்ல காரியங்களை செஞ்சு பழகிட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். அதே போல் ஒருத்தரை கெட்டவன்னு சொல்கிறோம் அப்படின்னா அவர் தொடர்ச்சியாக கெட்ட விஷயங்களை செஞ்சு பழகிட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ பழக்கத்தை மாற்றினா நம்ம வாழ்க்கை மாறும் இல்லையா? எப்போ பழக்கம் மாறுதோ அப்போ நம்பிக்கை மாறும். நம்பிக்கை மாறினா இந்த உலகத்தை பார்க்குற பார்வை மாறும். இந்த உலகத்தை பார்க்கும் பார்வை மாறினா வாழ்க்கை நிச்சயம் மாறும். ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படை பழக்கம்தான். கடைசியாக ஒரு சின்ன விஷயம், அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயிற்சி ஆரம்பிக்கலாம். எப்போ ஒரு விஷயத்தின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகும், அதன் மூலமாக ஏற்கனவே நாம் சில பயன்களை பெற்றிருக்கும் போது இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டாக்டரை ஏன் நம்ம பார்க்க போகிறோம்? அந்த டாக்டர் ஏற்கனவே பல முறை நம்முடைய உடல்நிலையை சரி பண்ணியிருப்பார். அதே போல் நம்ம ஏரியாவில் பல கடைகள் இருந்தும் ஒரு குறிப்பிட்ட கடையில் போய் பொருள் வாங்குறதுக்கான காரணம் என்ன? அந்த கடையில் நியாயமான விலையில் தரமான பொருட்களை நம்ம ஏற்கனவே பல முறை வாங்கியிருப்போம். அப்போ மனுஷன்லேருந்து நம்ம கும்பிடுற கடவுள் வரைக்கும் அதன் மேல் இருக்கிற நம்பிக்கைக்கு பின்னால் ஒரே காரணம், அதன் மூலமாக நம்ம ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய பலன்கள் தான். அப்போ நம்முடைய மிகப்பெரிய இலக்குகள் அடையணும் அப்படின்னா ஒரு டாக்டர் மேலே வைக்கிற நம்பிக்கை மாதிரி, ஒரு மளிகை கடைக்காரர் மேலே வர்ற நம்பிக்கை மாதிரி, கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கை மாதிரி நம்மால் நம்முடைய இலக்குகளை அடைய முடியும்னு நாம் முதல்ல நம்பணும் இல்லையா? அப்படி நம்பணும் அப்படின்னா நம்ம எந்த இலக்குகளை நிர்ணயித்தாலும் அதை அடையக்கூடிய நபராக நம்ம மாறணும் இல்லையா? அதுக்கு நாம் செய்ய போகிற பயிற்சி ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன இலக்குகளை நிர்ணயித்து அதை அக்கம்ப்ளிஷ் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு, நாளைக்கு காலையில் சரியாக 5 மணிக்கு எழுந்து வாக்கிங் போவேன்னு ஒரு கோலை முதல் நாள் இரவு நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் சரியாக 5 மணிக்கு எழுந்து நீங்கள் வாக்கிங் போகணும். அப்படி போயிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் கோலை அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதே போல் ஒவ்வொரு நாளும் நம்மால் செய்ய முடிஞ்ச சின்ன சின்ன ஒரு கோலை நிர்ணயித்து அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்.
எதுக்காக நம்மால் செய்ய முடிஞ்ச ஒரு வேலையை கோலாக செட் பண்ணணும்? அதுக்கு காரணம், நம்ம லைஃப்பில் பல சந்தர்ப்பங்களில் நாளைக்கு செய்யலாம், அப்புறம் செய்யலாம் அப்படின்னு ஒத்தி போடுற பல வேலைகள் சின்ன சின்ன வேலைகள் தான். உதாரணத்துக்கு, நம்ம பைக்கை சர்வீஸ்க்கு விடணும்னு முடிவு பண்ணியிருப்போம். ரொம்ப நாளாக குப்பையாக இருக்கக்கூடிய நம்ம கபோர்டை க்ளீன் பண்ணணும்னு யோசிச்சிருப்போம். எக்ஸாமுக்காக ஒரு குறிப்பிட்ட சாப்டரை படிக்கணும்னு திங்க் பண்ணியிருப்போம். நம்முடைய இலக்கு சார்ந்து ஒரு நபரை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு யோசிச்சிருப்போம். இப்படி இது எல்லாமே நம்மளால் செய்ய முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகள் தான். அதை செய்யணும்னு முடிவு பண்ணதும் நாம தான். நம்முடைய நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குனா அதை செஞ்சு முடிச்சிடவும் முடியும். அதை செய்வதற்கான நேரமும் பல சந்தர்ப்பங்களில் நம்மகிட்ட இருந்திருக்கும். இருந்தாலும் நாளைக்கு பார்க்கலாம், அப்புறம் செய்யலாம் அப்படின்னு நம்ம அதை ஒத்தி போட்டிருப்போம். இப்படி நாம் செய்து முடிக்கணும்னு நினச்ச ஒரு சின்ன செயலையே ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போடுறோம் அப்படின்னா, நம்ம நிர்ணயித்த மிகப்பெரிய இலக்குகளை அடைவதில் நம்முடைய முயற்சி எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்மால் அந்த மிகப்பெரிய இலக்குகளை அடைய முடியும்னு நம்ம மனசு முதல்ல எப்படி நம்பும்? ஸோ ஒவ்வொரு நாளும் இப்படி சின்ன சின்ன இலக்குகளை நிர்ணயித்து அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணுறத ஒரு பழக்கமாக மாற்றிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 இலக்குகளையாவது நிர்ணயிங்க. முதல் நாள் இரவே டைரியில் நாளைக்கு நீங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ண போகிற கோல் என்ன அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் புது புது கோலாக செட் பண்ணி அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணுறத பழக்கமாக மாற்றிக்கிங்க. முடிஞ்சால் ஒரு எக்ஸாக்டாக ஒரு டயத்தை மென்ஷன் பண்ணி கூட அந்த டயத்தில் அதை செஞ்சு முடிச்சிங்கன்னா இது இன்னும் சிறப்பு. இப்படி ஒவ்வொரு நாளும் உங்கள் ரொட்டீன் லைஃப்பில் இது ஒரு பழக்கமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் மேலே இதுவரைக்கும் உங்களுக்கே இல்லாத மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று வரும். உங்களை நீங்களே இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சாயலில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மிகப்பெரிய இலக்குகளை அடைவது அப்படின்றது உங்களுக்கு சர்வ சாதாரணமான ஒன்றா தான் நிச்சயம் இருக்கும். ஏன்னா நீங்கள் எதை நினைச்சாலும் அதை செய்யக்கூடிய, எந்த இலக்குகளையும் அடையக்கூடிய ஒரு நபராக ஆல்ரெடி மாறியிருப்பீங்க. மகாகவியின் வார்த்தைகளைப் போல நன்று கருதுவோம், அதற்கான வினையை நாளெல்லாம் செய்வோம், நாம் நினைப்பது முடியும்.